மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடரை ஒரு ஜஸ்ட் லைட்டாக பிஞ்ச் போட்டால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. இது காரத்துக்காக நான் வந்து ஆட் பண்ணல, கொஞ்சமாக இந்த ஃப்ளேவர், அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் வேணும்ல, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மசாலா நல்லா கொதி விடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். இந்த மஞ்சத்தூள்லாம் வந்து நீங்கள் இனிஷியலாக அந்த ஆயில் போடும்போது, இந்த வெங்காய தக்காளி வதங்கும் போது நீங்கள் ஆயில் போட்டு தண்ணி ஆட் பண்ணால் இந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மஞ்சத்தூள்லாம் போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த டைமில் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பைசஸ் போட்ட இடத்துல இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி அந்த காஞ்ச பச்சை பட்டாணி இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த பட்டாணி எடுத்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணுங்கள். உப்பு போட்ட பிறகு நல்லா இப்படி டாஸ் பண்ணுங்கள். இப்படி டாஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் இந்த ஸ்பைசஸ் வந்து அந்த வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் அந்த டாஸ் பண்ணாமல் அந்த தேங்காய் பாலை டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த காரம் வந்து தேங்காய் பாலோட மிக்ஸ் ஆகும்போது தவிர அந்த வெஜிடபிள்ஸோட அந்த காரம் வந்து ஒட்டாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால், ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். குக் பண்ணணும்னா அந்த தேங்காய் பால் கொஞ்சம் திக்காகும். அதனால் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணி திருப்பி கொதிக்க விடுறேன். இந்த ரசம் வீட்டில் எப்படி அந்த பாயில் அப்படி மேலே வர டைமில் ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரெக்டாக அந்த கொதி வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் அந்த டிஷ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது ஃபைனலாக கொஞ்சம் சோம்பு பவுடர், 2 கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் மேலே போட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஓகே, இந்த டிஷ் ரெடி. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டில் சர்வ் பண்ணால் இந்த டிஷ் ரெடி. இப்போ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பனானா லீஃப் போட்டு ஒரு பிளாட்டில் அதுக்கு மேலே வந்து இந்த நம்ம ரெடி பண்ண அஞ்சில் நாட் காய்கறி தேங்காய் பால் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பரான ப்ரிப்பரேஷன். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சின்ன வீக்காக பார்த்தலாமா? நாஞ்சில் நாட்டு காய்கறி தேங்காய் பால் கிரேவி செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சிறிது தண்ணீர் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். பின்பு அதனுடன் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக் கொண்டு பின் உப்பு, தேங்காய் பால், சோம்பு தூள், கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான நாஞ்சில் நாட்டு காய்கறி தேங்காய் பால் கிரேவி தயார். So again நம்ம வந்து Fortune Sunlight Refined Sunflower Oil. எனக்கு ஒரு சிவப்பு மிளகா வேணும். ஓகே. அப்புறம் மிளகு, தேவையான அளவுக்கு மிளகு. அடுப்பு பெருசா வச்சிருக்கேன். ஓகே. இந்த மிளகு வெடிக்கணும். ஓகே. வெடிச்சாதான் அது ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. புரியுதா? கடுகு வெடிச்சு பார்த்திருக்கேன், மிளகு வெடிக்கணும். இப்ப நான் இந்த பக்கம் இத வதக்கிட்டு இருக்கேன். சோ இது கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த ஃபுட் நம்ம செய்யிறதுக்கு. இப்போ இந்த தேங்காய் இங்க வச்சிருக்கீங்கல்ல, ஆமா, இது கூட ஜீரகம் இருக்குல்ல, ஓகே, ஜீரகம் நான் வந்து ஒரு ஸ்பூன். ஓகே, இது நிறைய முறை வந்து இந்த மாதிரி தேங்காய்ல அரைக்கும் போது ஜீரகம் போடுறோம் இல்லையா? பச்சையா ஜீரகம் போடணும். இந்த மிளகு வந்து வெடிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல மனம் வருதுல்ல, ஸ்மெல்ல. இந்த இஞ்சி துருவல்ல அடுப்பு சின்னதாக்கிட்டேன். இஞ்சி துருவி நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். இதுல ஆட் பண்ணி. ஓகே. சோ வியூவர்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டிஷ். ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. இது எனக்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இது செய்யறதுக்கு. ஓகே, இத ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல இத போடு. ஓகே, சோ இந்த துருவல், தேங்காய் துருவல், அதே மாதிரி சீரகம் நம்ம போட்டுருக்கோம். சோ அதுல நம்ம வந்து இந்த மிளகு, இஞ்சி and இந்த காஞ்ச மிளகாய். எஸ், இப்போ இத வந்து நல்லா அரைச்சிருங்க. ஓகே,
இப்போ ஒரு क्वेश्चन வரலாம், பாசி பருப்பு தான் வெந்து ரெடியா இருக்கு, ஓகே ஏன் அத முதல்ல போடல, தேங்காய் ஏன் போடுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அந்த ஹீட் ஃபர்ஸ்ட் தேங்காய்க்கு படணும், அப்புறமா இந்த வெந்திருக்கிறதுக்கு படலாம். ஓகே அதுக்காக தான் பண்றது. ஓகே இப்போ அந்த வேக வச்சிருக்கிற பாசி பருப்பு இப்போ கொஞ்சம் ஒரு கரண்டி நம்ம வந்து ஒரு கரண்டி இல்லை, இது ஒரு கப்பு, ஒரு கப் நம்ம வந்து ஆட் பண்றோம். இது ஆக்சுவலி மோர் தென் a கப் வச்சிருக்கு, அதனால I'm just adding it. இப்போ தண்ணி எடுங்க, அந்த இது கொடுங்க. ஆமா நம்ம என்னைக்குமே வந்து அது வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி இது கொடுங்க. நிறைய பேர் புதுசா கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பா அந்த பெண்மணிகள்லாம் இந்த சமையலை வாட்ச் பண்ணாங்கன்னா அவங்க மாமியார் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மேம் வந்து ஒவ்வொரு விஷயமும் எப்படி பார்த்து பார்த்து பண்ணோம், சிக்கனமா பண்ணோம், எவ்வளவு அழகா பண்றாங்கன்றத கண்டிப்பா நீங்க எல்லாருமே கத்துக்கணும். முக்கியமா நான் கத்துக்கணும். சூப்பர். ஒரு நல்ல மனம், அந்த கூட்டுடைய மனம், இயற்கை மனம் வருது. முக்கியமா இந்த கூட்டு வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப் நான் சொல்றேன். ஸோ அத்திக்காய் வாங்குறதுலேயே பழமா வாங்காதீங்க, நல்ல அத்திக்காயை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் இது. ஸோ அத்திக்காயை நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்க எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ லைட்டா நீங்க உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, ஸோ அதில் நீங்கள் எப்பவுமே கடுகு தான் போடுவீங்க, கடுகு போடாமல் மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி துருவிட்டு நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் அது நல்லா வெடிக்கணும். நல்லா வெடிச்சு வந்த உடனே ஒரு கப்பில் வந்து நீங்கள் தேங்காய் துருவல் வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலில் கொஞ்சம் சீரகம் வச்சுக்கோங்க. ஸோ பொரிஞ்ச இந்த மிளகு, இந்த காஞ்ச மிளகாய் அதையும் நீங்கள் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த அத்திக்காய் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கூட்டுக்கு வர மாதிரி அப்படி நீங்க கலரணும். இப்ப அடுத்தது வந்து நம்மளுடைய தாளிப்பு. ஓகே. சோ அடுத்தபடியா நம்ம தாளிக்க போறோம். இப்போ நம்ம கடுகு யூஸ் பண்ணுவோம். எஸ். ஆனா தாளிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெயில தாளிக்க போறோம். பிகாஸ் தாளிப்பு ஆயில் வந்து ரொம்ப குறைச்சல். ஓகே. அதனால தேங்காய் எண்ணெய் பரவாயில்ல. ஏன்னா சொல்லலாம் கொலஸ்ட்ரால அத்திக்காய் குறைக்கும்னு சொல்லிட்டு நீங்க தேங்காய் எண்ணெய் விட்டா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி தேங்காய் எண்ணெய் does that LDL ஓட வேலை. அதனால தான் தேங்காய் எண்ணெய் இஸ் ஆல் ரைட். இப்போ ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது வந்து ½ ஸ்பூன், அதனால 2 ஸ்பூன் ஊத்துறேன். ஓகே. சோ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். சோ தேங்காய் எண்ணெயில நம்ம தாளிக்க போறோம். யா, ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்க போறோம். சோ அதுல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, தேவையான அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு நம்ம போட போறோம். எஸ். ஓ எஸ். உளுத்தம் பருப்பு and உளுத்தம் பருப்பு போடும்போது ஆல்வேஸ் அடுப்பு சின்னதா இருக்கணும். பெருங்காய பொடி யூஸ் பண்ண போறோம். பெருங்காய பொடி போட்டாலே அந்த டேஸ்ட் எங்கேயோ போயிடும். அந்த மனமும் சுவையும் ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும். சோ இதுல நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ண போறோமா? யா யா, ஆஃப் கோர்ஸ். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. ஓகே. கருவேப்பிலை போட்டாதான் அதோடைய அந்த ஃபினிஷிங் டச்சே இருக்கும். எக்ஸாக்ட்லி. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல ஆட் பண்ண போறோம். அத்திக்காய் கூட்டுல ஆட் பண்ண போறோம். அடுப்பை நிறுத்திடுங்க, இந்த ஹீட்டே போறோம். ஓகே. இதுல இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அந்த மாதிரி லைட் பொன்னிறம், அதுதான் உங்களுக்கு இருக்குன்னு கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. அத்திக்காய் விட மாட்டேன். ஆமா. ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பார்த்தீங்களா, நல்ல மனம். சூப்பர்ல. யா, ரொம்ப ரொம்ப நல்ல மனம். எஸ். நிஜமாவே இது ஒரு டிஃபரெண்டான டிஷ். யாருமே வீட்ல ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க இது வரைக்கும். நம்மளுடைய அஞ்சரை பெட்டி மூலமா நீங்க ட்ரை பண்ண போறீங்க, அதுவும் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அத்திக்காய் கூட்டு இங்க ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? சோ செய்முறைகள் என்னென்ன அப்படின்றத டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அத்திக்காய் கூட்டு